ஒரு மனைவி ஒரு உண்மைய தான் கணவர்கிட்ட இருந்து 2-3 மாசம் மறைக்கலாம். ஆனா இங்க 25 வருஷமா ஒரு உண்மைய மறைச்சு தான் கணவரோட ஒரு லேடி குடும்பம் நடத்திருக்காங்க. இத்தனைக்கும் பிடிக்காமலேயே தான் கணவரோட சேர்ந்து 2 பசங்களை பெத்து ஒரு கௌரவமான இடத்துலயும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில தான் அந்த கணவர் மனைவியோடைய பையனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுதுங்க. அதுலதான் அந்த மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. அது என்ன உண்மை, அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான டிராமாஸ்லாம் கிரியேட் ஆகுது, காத்திருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப வேற லெவல்ல இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மஜாமா அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னுடைய வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபிலிம் பை. இந்த கதை அமெரிக்கால நடக்கிற மாதிரி தாங்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்திலேயே தேஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் தன்னுடைய அம்மா கூட வீடியோ கால்லயும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பையனுடைய அம்மா தான் நம்ம படத்துடைய ஹீரோயினான பல்லவி. அவங்க இப்போ இந்தியால இருக்காங்க. நம்ம தேஜஸ் அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படித்தான் ஒரு பொண்ணை இங்க காதலிக்கிறதாகவும், அந்த பொண்ணு மிகப்பெரிய பணக்காரி, அந்த பொண்ணோட அப்பா என்ன மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அவரை நான் எப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணணும், நான் எந்த ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படின்ற மாதிரியும் தான் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க. இப்போ அவங்க அம்மாவுமே பையன் காதலையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்றாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸையே போட்டு போறதா அங்க வீடியோ கால்லயே அம்மாவோட காலில் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு தான் இந்த தேஜஸ் கிளம்புறாரு. கட் பண்ணா தேஜஸ் முதல்ல தான் காதலியான அந்த பொண்ணுகிட்ட வந்து தாங்க பேசுறாரு. பேபி, நம்ம இந்த நிலைமைக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நீ எப்படின்னா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன நீ திருமணம் பண்ணிடு. அப்பா உனக்கு எப்படி வேணா டெஸ்ட் வைக்கலாம், எல்லா டெஸ்ட்டுக்கும் நீ பாஸ் பண்ணும், ஓகேவா அப்படின்ற மாதிரியும் கேட்க, நான் எல்லா டெஸ்ட்டுக்கும் ரெடியா இருக்கன்ற மாதிரியும் அங்க தான் காதலிக்கிட்டையும் அவரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப அந்த பொண்ணுடைய அப்பாவையும் அம்மாவையும் வந்து மீட் பண்றாரு. பொதுவா ஊர் உலகத்துல லவ் பண்றவங்க வீட்டுல மீட் பண்ண வந்தா பேசதானே செய்வாங்க. ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா இந்த பையன் உண்மை மட்டும்தானா பேசுறானா இல்ல பொய் பேசுறானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் கையில மிஷின் எல்லாம் பொருத்தி அந்த மிஷினை வச்சு அங்க அவங்க அப்பா அம்மா டெஸ்ட் பண்றாங்க. அப்படி நம்ம டீச்சர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க பொய் சொன்னானா அங்க எல்லார்கிட்டயும் மாட்டிப்பான். மிஷின் காட்டி கொடுத்துரும். ஆக்சுவலி இந்த மாதிரி மிஷின்லாம் பெரிய பெரிய குற்றவாளிகள் உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறது. அதை எடுத்துட்டு வந்து தான் பொண்ணை கேட்டு வர பையனுக்கு வச்சு அவங்க அப்பா அம்மா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணுடைய அப்பா பேரு பாப், அம்மாவுடைய பேரு பாம். அந்த பாப் என்ன சொன்னாலும் என்ன செய்ய சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி தான் அவங்க மனைவியான இந்த பாம் இருப்பாங்க. இப்ப அந்த பாப் மட்டும் அந்த ரூம்ல தனியா இருந்து நம்ம தேஜஸுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாரு. அப்படி அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப வெளிப்படையாவே நம்ம தேஜஸ் பதில் சொல்லி அதுல எல்லாத்திலையும் உண்மை அப்படின்ற மாதிரியும் நிரூபிக்க, அது மூலயமா தான் தேஜஸ இந்த பொண்ணுடைய வீட்லயும் ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. முக்கியமா தேஜஸ் சைவம் மட்டுமே சாப்பிடுறவன். ஒரு இந்தியன் குடும்பம், அதுவும் ட்ரெடிஷ்னலான இந்தியன் குடும்பம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே நாங்க எங்க பொண்ண ஒரு ட்ரெடிஷ்னலான இந்தியன் குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் எவ்வளவு நாள் காத்திருந்தோம். நீ ஏழையா இரு, பணக்காரனா இரு, ஆனா நல்ல குணத்தோட இருக்க, அதனால எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரியும் சொல்ல, கூடிய விரைவிலேயே நிச்சயம் பண்றதுக்காக எங்க பொண்ணோட நாங்க இந்தியாவுக்கு வரோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கட் பண்ணா அப்படியே இந்தியாவை காமிக்கிறாங்க. அங்க ஒரு அழகான கிராமம். அங்கதான் நம்ம தேஜஸோடைய அம்மாவான ஹீரோயின் பல்லவியை காமிக்கிறாங்க. நம்ம பல்லவி ரொம்ப நல்லாவே நடனம் ஆடுவாங்க. அப்படி அவங்க இருக்கிற ஏரியால அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அவங்க நடனம் சொல்லி கொடுப்பாங்க. சில பேருக்கு சரியா ஆட வரலனாலும் அவங்கள கூட நம்ம பல்லவி ஆட வச்சிருவாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம பல்லவியோடைய கணவரான மனோகர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இந்த மனோகர் எப்படிப்பட்டவர்னா அந்த ஏரியாவுடைய பிரசிடென்ட்டுங்க. ஏரியால என்ன நடக்கணும்னாலும் அவர் முடிவு பண்ணி தான், அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் அங்க நடக்கும். அவளைய அந்த ஏரியால அவருக்குன்னு ஒரு சின்ன பேனர் கூட வச்சிருக்காங்க. அதே ஏரியால சில இளைஞர்கள் இருப்பாங்க. இந்த இளைஞர்கள் எப்ப பார்த்தாலும் நம்ம மனோகர் கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எத்தனை நாள் தான் நீங்களே வயசான காலத்துல இந்த ஏரியாவோட பிரசிடென்டா இருக்கிறது, ஏன் நாங்களாம் இங்க வரக்கூடாதா, நாங்க பிரசிடென்ட் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் அந்த இளைஞர்களுக்கு இவங்க மேல ஒரு காண்டு. அதனால எப்ப பார்த்தாலும் ரொம்ப இழுத்துக்கிட்டு எதனா புறம் பேசிக்கிட்டே இருக்க. பண்ணா இப்ப நம்ம தேஜஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வராரு. தான் அம்மா கிட்டயும் வந்து, அம்மா எல்லாரும் ரெடியா இருக்கீங்க தானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மாமனார் எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க, வீட்டை ஒழுங்கா அலங்கறீங்க, அவங்கள நல்லா உபசரிச்சு பேசுங்க, அவங்களாம் அமெரிக்கால ரொம்ப பெரிய ஆளுமா, சரியா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. தேஜஸ் கண்ணா ரொம்ப பதறாத, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் தேஜஸ் உடைய தங்கச்சியான
சிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம சிஸ் இருக்காங்களே, அவங்க பெண்ணியம் பேசுறவங்க, அது இல்லாம சோசியலா நிறைய திங்க் பண்றவங்க. அவங்க ஊர்ல இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட இருந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கவும் செய்வாங்க. அவளை ஏங்க அவங்கள யாருன்னா தரக்குறைவா பேசினா அவங்களுக்கு கூட சண்டை போடுறதுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப கோவக்கார தைரியமான பொண்ணு தான் இந்த சிஸ். இப்ப தேஜஸ் அப்படியே வீட்டுல இருந்து வெளியே வராரு. வந்தா ஹால்லயே படுத்து அவங்க அப்பா மனோகர் தூங்கிட்டு இருக்க, அப்பா என்னப்பா தூங்கினுக்கிறீங்க, வீட பாருங்கப்பா எவ்வளவு அலங்கோலமா இருக்குன்ட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கப்பா, எல்லாத்தையும் அலங்கரிச்சு வைங்கப்பா, ஏன்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கன்ற மாதிரி தேஜஸும் தான் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் ப்ரெஷர் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணதுக்கு கார் புக் பண்ணிட்டீங்களான்ற மாதிரியும் கேட்க, புக் பண்ணிட்டேன்பா. என்ன கார் புக் பண்ணீங்க, பிஎம்டபிள்யூவா ஆடியா? டேய் சாதாரண டாக்ஸி நட்டா புக் பண்ணிருக்கோம். ஐயோ அப்பா, அவங்க லக்ஸரியான கார்ல மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ காரையே இவரு புக் பண்றாரு. அப்படி இந்த தேஜஸ் போடுற ஆட்டத்தை எல்லாத்தையுமே அவங்க தங்கச்சியான இந்த சிஸ் இருக்காங்கல்ல அவங்க பாக்குறாங்க. டேய் அமெரிக்கால இருந்து வந்து இங்கேயும் அமெரிக்கா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காத அப்படின்னு அவங்க கத்த, நீ இப்ப எங்க போயிட்டு வர, ஏதோ போராட்டம் பண்றேன்னு சொல்லி பெண்களும் காதலிக்கிறவங்களையும் ஆண்களே காதலிக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரல, நீ தான் சீப்பானவன்ற மாதிரியும் சொல்ல, ஏண்டா அப்படி காதலிச்சா என்னடா தப்பு, தேவையில்லாம அவங்கள தப்பா பேசாதன்ற மாதிரியும் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போதோ அங்க இருக்கிற ஹீரோயின் பல்லவி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. பசங்களையும் தடுத்து நிப்பாட்டி, அவனே அமெரிக்கால இருந்து வந்திருக்கான், எதுக்காக அவன்கிட்ட வம்பு பண்ற, பேசாம விடு அப்படின்ற மாதிரியும் தான் பொண்ணை சமாதானப்படுத்த, இப்ப பொண்ணுக்கும் கோவம் வருது. ராத்திரி தான் அம்மா கிட்டயும் வந்து, ஏமா அவன் பேசினது தப்பா தெரியல, நான் பேசினது தான் உனக்கு தப்பா தெரியுதா, என்ன வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் ஒரு பொண்ணை காதலிக்க கூடாதா, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண கூடாதா, சரிம்மா நான் ஒரு பொண்ணை காதலிச்சா நீ ஏத்துப்பியா ஏத்துக்க மாட்டியா, பதில் சொல்லுமான்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல ஹீரோயினுக்கும் ஒரு கடத்துல பயங்கரமா கோவம் வருது. பேசாம போ அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஆனா இப்ப நீ பதில் சொல்லாம இங்க இருந்து போக கூடாதுமா, நீ என்ன எவ்வளவு சோசியலா வளர்த்திருக்கன்னு நான் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் அங்க நம்ம பல்லவி ஒரு உண்மையை சொல்றாங்க. நானே ஒரு லெஸ்பியன் தான், எனக்கும் பெண்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அவங்களே சொல்ல, இதை கேட்ட உடனே அங்க அவங்க பொண்ணுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. எதுவுமே பேசாம அந்த ரூம்ல இருந்து வெளியே போறாங்க. அப்பதான் ஹீரோயின் பல்லவி 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு பொண்ணு காதலிச்சிருப்பாங்க, அதையுமே நினைச்சு பார்க்க இப்ப கட் பண்ணா இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கும் வராங்க. அப்படி அங்க வர இந்த கெஸ்டான அமெரிக்கா சம்பந்திய வெல்கம் பண்றதுக்கு தான் வந்து நிக்கிறாங்க. அப்படி இந்த பாமோ அவங்களோட பொண்ணோட அந்த இடத்துக்கு வர, தன்னோட அப்பா அம்மாவை கூட கண்டுக்காம இந்த தேஜஸ் இருக்கான் பாத்தீங்களா, நேரா அவங்கள அப்பா அம்மானு கூப்பிடுறான். உங்களுக்காகவே ஒரு பந்தாவான கார் ரெடி பண்ணிருக்கேன், இந்த கார்ல ஏறுங்கன்னு சொல்லி அவங்க லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டு அந்த கார்ல அங்க இருந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான். தன்னோட காதலி இருக்காங்கல்ல அவங்கள ஒரு ஸ்கூட்டர்லயும் இந்த தேஜஸ் கூட்டிட்டு போக, இப்ப நம்ம ஹீரோயின் பல்லவியும் அவங்க எல்லாரையும் ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்றாங்க. இதையெல்லாம் தொலைவில் இருந்த அந்த ஏரியாக்காரங்களும் முக்கியமா அந்த ஏரியால இருக்க சில இளைஞர்களும் பார்க்க, பொண்ணு டக்கரா இருக்காடா அப்படின்ற மாதிரியும் கலாய்க்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த பாமும் வீட்டுக்குள்ள வராங்க. பாம் எப்ப பார்த்தாலும் தான் கணவருக்கு ஜால்ரா அடிக்கிறது தான் வழக்கம். அப்படி அங்க மனோகர் கிட்டையும், என் கணவர் சாதாரண ஆள் இல்ல, இப்ப கூட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணும்னு சொல்லி ட்ரம்ப்பே அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அமெரிக்கால ஒரு பெரிய ஆளு, வரப்போற மேயர் எலெக்ஷன்ல கூட நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் அங்க புகழ் பாடிக்கிட்டு இருக்க. இதை கேட்டு மனோகர் சும்மா இருப்பாரா, நான் கூட இந்த ஏரியாவோட பிரசிடென்ட், எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சேன், உங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எதனா டிப்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோ அவங்களோட பொண்ணோ வீட்டுக்கு வந்த இவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பந்தாவா கால் மேல கால் போட்டுக்கிட்டோம் இவங்க சாப்பிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க பக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட தங்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல தங்கறது கூட பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் இவங்க சொல்றாங்க. இப்ப அமெரிக்கால வந்து இவங்களுக்காகவே ராத்திரி இவங்க வீட்டுல ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏரியாக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஏரியால ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோவையும் அந்த ஏரியால இருக்க இளைஞர்களுக்கு போட்டு காமிக்க, அதை பாக்குற அவங்களும், டேய் சூப்பர் வீடியோ வந்திருக்கடா, இதை இப்பவே எடிட் பண்ணி ஸ்கிரீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஆட்டம் பாட்டம் தொடங்குதுங்க. ஹீரோயின் பல்லவி சும்மா பட்டைய கலப்புற மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி ஆட்டம் பாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் கீழே உட்கார, இப்ப ஸ்டேஜ் ஏறி அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படிதான் இந்த பொண்ணுமே வந்து, நான் ஏரியால இருக்கிறவங்களெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன், அதை இப்ப எடிட் பண்ணி போட போறேன்ற மாதிரியும் ஏரியால இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க, அதையெல்லாம் அங்க பிளே பண்ண, அதுல நம்ம ஹீரோயினோட வீட்டையும் வீடியோ எடுத்திருக்காங்க போல, அதுவும் அங்க பிளே ஆகுது. அதுலதான் ஹீரோயினுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கோம்ல, அதுல கூட நம்ம ஹீரோயின் எனக்கு ஆண்களை பிடிக்காது பெண்களை தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதையும் அங்க டெலிகாஸ்ட் பண்ண, அதை மொத்த ஏரியாக்காரங்களும் பாக்குறாங்க. பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா அமெரிக்கால இருந்து வந்த இந்த சம்மதிகளும் பார்க்க இவங்களும் உறைஞ்சு போறாங்க. என்ன
என்னடா இது நல்ல குடும்பம்னு சொல்லி நிச்சயம் பண்ணா இந்த குடும்பத்துடைய தலைவியே இப்படி இருக்காங்களே, இது தெரிஞ்சா நம்ம அமெரிக்கால எலெக்ஷன்ல கூட நிக்க விட மாட்டாங்களே, என்ன பண்றதுன்ற மாதிரியும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகி அந்த இடத்துல இருந்தும் அவங்க கிளம்ப இப்ப அந்த ஏரியா இளைஞர்களும் இந்த குடும்பத்தை சூப்பரா பழி வாங்கிட்டோன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா மனோகரை காமிக்கிறாங்க. யாரு? நம்ம ஹீரோயினோட கணவர். அவருக்கு பெருசா இதை பத்தியான ஐடியா இல்லைங்க, ஏதோ அவ கோவத்துல சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரிதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம தேஜஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் தான் அம்மா கோவத்துல தான் இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தங்கச்சி தான். அவ தான் தேவையில்லாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவை இப்படி பேச வச்சுட்டான்ற மாதிரியும் தான் தங்கச்சியை போட்டு திட்டுறாங்க. ஆனா அவங்க பொண்ணான இந்த சிசு மட்டும் அம்மா உள்ளுக்குள்ள இருந்துதான் இதை பேசியிருக்காங்க, இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இப்படி இந்த வீட்டுல ஒரு கலவரம் போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த நாள் ராத்திரி இவங்க வீட்டுக்கு ஒரு 3 பேர் வராங்க. அவங்க யாருன்னா, இந்த மனோகர் இருக்காரு ஹீரோயினோட கணவர், அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதை விட ஒரு தம்பின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணன் தம்பியா தான் சின்ன வயசுல இருந்து அவங்க பழகிருப்பாங்க. அப்படி அவரோட மனைவியான கஞ்சன் அப்படின்ற ஒரு லேடியோட இந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நாங்க இந்த வீட்டில் தான் இருக்க போறோம்னு சொல்லியும் கூட்டிட்டு வராங்க. ஆல்ரெடி வீட்டுல ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. இதுல இவங்க வேற வந்து இன்னும் அதை கொளுத்தி போடுற மாதிரி ரொம்ப ஜாலியாவே பேசுறாங்க. அதே மாதிரி அந்த கஞ்சன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் நம்ம பல்லவிக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாதுங்க. அங்க மூஞ்சி கொடுத்து கூட 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல காமிக்க அங்க இந்த பாப் பாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்போ இந்த வீட்டுல தங்க முடியாதுன்னு சொல்லி அவமானத்தோட 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ரூம் போட்டுறாங்க. அங்கேயுமே இந்த பாப், நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், இப்பவே கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த பையனோட அம்மாவே இப்படி இருக்கும் போதோ இதெல்லாம் அமெரிக்கால தெரிஞ்சா என்ன மேயர் எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டாங்க, சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புவோன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம தேஜஸ் வரான். ஐயோ அப்பா அம்மா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ எங்க அம்மா கோவத்துல தான் அப்படி சொல்லியிருக்காங்க, நீங்க இதெல்லாம் மனசுல போட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் பேசி முடிவெடுக்கலாம்னு சொல்ல. ஆனா அதை கேட்க அவங்க மறுக்கிறாங்க. அப்பதான் உள்ள பூந்து அவங்க பொண்ணுமே, அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் இவனை உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன், கொஞ்சம் அவனுக்கான அவகாசத்தையும் கொடுங்களேன், அவன் அவங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல அப்படின்றத நிரூபிப்பான் அப்படின்ற மாதிரியும் டைம் கேக்குறாங்க. இங்க நம்ம வீட்டுல பல்லவி இருக்கும் போதோ அவங்களோட பொண்ணு இந்த சிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே பல்லவி கிட்ட வந்து, அம்மா நீங்க என்கிட்ட உண்மையை தானமா சொன்ன, நீ கோவத்தால சொல்லல தானே, நான் உன் கண்ணுல அந்த உண்மையை பார்த்தமா, உண்மையா சொல்லுமா, உனக்கு பெண்களை தானே பிடிக்கும்ன்ற மாதிரியும் கேட்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா, தேவையில்லாத குழப்பத்தினால இப்போ குடும்பமே பரபரப்பா இருக்கு, இதுல இன்னும் எண்ணெயை ஊத்தாத அப்படின்ற மாதிரியும் சொல்ல. இங்க சிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பையனை காதலிப்பாங்க. அந்த பையன்கிட்டையும் இதை எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ அந்த அசோசியேஷன் உள்ள இருந்த அந்த வீடியோ எல்லா இடத்துலயும் லீக் ஆகுதுங்க. அப்படி நம்ம ஹீரோயின் எனக்கு பெண்களை தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொன்ன வார்த்தை எல்லாரோட மொபைலுக்கும் போகுது. இப்போ அந்த ஏரியால இருக்கிற மற்ற பெண்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்போ ஹீரோயினை பாக்குறது பேசுறதே விட்டுடுறாங்க. அவங்க கிட்ட டான்ஸ் கத்துக்க கூட வரமாட்டாங்க. ஏரியால இருக்க இளைஞர்கள்லாம் ஹீரோயினை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. முக்கியமா ஹீரோயினோட கணவர் மனோகரை பத்தி அங்க இருக்கிற போர்ட்ல எல்லாம் தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க. பட் எவ்வளவு நடந்துமே ஹீரோயினோட கணவர் அந்த மனோகர் தான் மனைவிய ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட கேட்கலைங்க. இப்போ ஹீரோயினுடைய வீட்டுக்கு சில சொந்தக்காரங்க வந்திருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதான் மனோகரோட தம்பி மாதிரி ஒருத்தர், அவருமே அவர் மனைவியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. நாங்களே இங்க பிரச்சனையில இருக்கோம், வேணுமுனே வீட்டுக்கு வந்து எங்களை வெறுப்பேத்துறீங்களான்ற மாதிரியும் அவங்க பார்க்க, இங்க ஹீரோயினோட பொண்ணு சிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே அவங்க ஒரு கம்யூனிட்டியில இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் தன்னோட அம்மா பத்தியான உண்மையை சொல்றாங்க. அவங்களுமே உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் வேணும், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் பேச, இன்னொரு பக்கம் மனோகருக்கு அவங்க அசோசியேஷன்ல இருந்தும் சில பிரஷர் ஆகுதுங்க. உங்க மனைவி அவங்களோட ஜெண்டரை மறைச்சு இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, அதையே உங்களால கண்டுபிடிக்க முடியலனா நீங்க எப்படி இந்த ஏரியாவை பார்த்துப்பீங்க, அதனால நீங்க பிரசிடென்ட் பதவியில இருந்து விலகணும் அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் போர்க்கொடி தூக்க ஒரு நாள் பயங்கர மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம தேஜஸுடைய காதலி தான் அப்பா அம்மாவையும் விட்டுட்டு நேரா இவங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பக்குவமா கேட்க, அப்பதான் எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு, நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், நான் சம்மதிக்கணும்னா ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. அதுவும் உங்களை வச்சு அவரு டெஸ்ட் எடுக்கணுமா, அது பண்ணா வேணா அவரு ஓகே சொல்லுவாராம். ஆனா அப்படிப்பட்ட டெஸ்ட்டை உங்களை எடுக்க சொல்றது மிகப்பெரிய பாவம், வேணாம், அதான் நான் இங்க ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, ஐயோ நீ எதுக்குமா எவ்வளவு பெரிய தியாகத்தெல்லாம் பண்ற, என் பையன் இல்லாம உன்னாலேயும் இருக்க முடியாது, என் பையனாலேயும் இருக்க முடியாது, உங்களை சேர்க்கறதுக்கு நான் என்ன வேணா பண்றேன், என்ன டெஸ்ட் வேணா எடுக்கிறேன், அது என்ன டெஸ்ட்னு கேட்கும் போதோ எங்க அப்பா கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, அது உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லும். அப்படி எங்க அப்பா அந்த மிஷினை வச்சு நீங்க உண்மை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக
அந்த டெஸ்ட் எடுக்க கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க அதுல நம்ம ஹீரோயினுடைய முகம் மாறுது. அவங்க மட்டும் இப்போ அந்த டெஸ்ட் எடுத்தாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு பெண்கள் தான் பிடிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா அதை தேஜஸுமே இது கரெக்ட் தாமா, இந்த டெஸ்ட் நீ எடுமா, அப்பதான் நீ வாய் தவறி அதை சொல்லிட்டேன்ற மாதிரி எல்லாருக்கும் புரியுன்ற மாதிரியும் சொல்ல இப்போ ஹீரோயினும் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம ஸ்ரம்பிச்சு போய் இருக்காங்க. இப்போ மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் தான் ஃப்ரெண்டான தான் தம்பி போல நினைச்சிட்டு இருக்கிற அந்த நபர்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் அவரோட தம்பியும் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை நம்ம மனோகர் கிட்ட சொல்றான். என்னோட மனைவி கஞ்சன் இருக்கால, அவளோட இந்த நிலைமையிலையும் உங்க வீட்டுல வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் இருக்கிறத பார்த்து நீ என்ன திட்டினல, நான் அப்படி இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம், என் மனைவி கஞ்சனுக்கு புற்றுநோய்டா, அவளை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறோம். என் மனைவிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், இந்த நாள்ல கூட நான் அவ கூட சந்தோஷமா தான் இருக்கேன்ற மாதிரியும் சொல்ல இதை கேட்கிற மனோகருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. சரி, நீ உன் மனைவியோட சந்தோஷமா இருக்கியா? உன் மனைவி பத்தி நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறாங்களே, அதெல்லாம் உண்மையானு கேட்க அதெல்லாம் உண்மை இல்லடா, அவ அப்படி இருந்தா நான் எதுக்கு அவளோட 2 குழந்தைய பெத்துக்க போறேன், அவளுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரியும் மனோகர் சொல்ல சரிடா, உன் மனைவியோட நீ கடைசியா எப்போ ஒன்னா இருந்தன்ற மாதிரி கேட்கும் போதோ கடைசியா மங்காத்தா படம் பார்த்துட்டு வரும்போது ஒன்னா இருந்த, எப்போ ரீரிலீஸா, இல்ல 2011 அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவரு ஷாக் ஆகுறாரு. டேய் 15 வருஷமா ஒன்னா இல்லையா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போ, நான் சொல்ற ஒரு மாத்திரையை வாங்கி போடு, அப்புறம் மனைவியோட சந்தோஷமா இரு, அப்படி நீ இருந்தாலே போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரியும் ஐடியா கொடுக்குறாரு. இங்க ராத்திரி நம்ம ஹீரோயினும் ஒரு சோகத்தோட உட்காந்துட்டு இருக்க, அப்படி ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க பையன் தேஜஸும் அவங்க சொன்ன டெஸ்ட்டை எடுத்துக்கோமா, எடுத்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனையும் வராதுன்ற மாதிரியும் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும் அந்த டெஸ்ட்டை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க ஒத்துக்க, அதனால முன்னாடி நின்று போன அந்த நிச்சயதார்த்தத்தை இப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. அப்படி அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சே அந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியுதுங்க. அப்படி நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு பெரியவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கணவர் மனோகரோட இருக்கும் போதோ அங்க சம்பந்திகள் இருக்காங்கல்ல, அவங்களுமே இப்ப கூட உங்க மனைவி மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, அந்த டெஸ்ட் அவங்க எப்போ கம்ப்ளீட் பண்றாங்களோ அப்பதான் முழுசா நம்புவோன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஓப்பனா பேசும்போதோ ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க. என்னால உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்ற டெஸ்ட்டை கூடிய விரைவில் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து ஒரு மொட்டை மாடிக்கு போக அப்பதான் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு கஞ்சன் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வராங்க. இவங்க யாருன்னா இப்போ இந்த மனோகர் இருக்கார்ல ஹீரோயினோட கணவர், அவரோட தம்பி மாதிரி ஒருத்தர் பழகிட்டு இருப்பாரு, அவரோட மனைவி தான். என்னடி போயிட்டு இருக்கு இங்க உன்னை சுத்தி, நானும் சில வருஷமா உன் கூட பேசாம இருந்தேன்னா அப்படியே என்ன மொத்தமா மறந்துடுவேல, என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க 2 பேரும் யாருன்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல இந்த கஞ்சன் தான். ஒரு திருவிழால இவங்க 2 பேருமே அவங்க காதலை வெளிப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த காலத்துல இந்த மாதிரியான காதல்லாம் இருக்குன்னு சொன்னா குடும்பத்திலேயே அந்த பெண்களை எதனா பண்ணிடுவாங்க. அதனால அதை வெளிப்படுத்த முடியாம 2 பேரும் இந்த மனோகரையும் அவருடைய தம்பி மாதிரி இருக்கிற அந்த பர்சனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க. அதை எல்லாமே அந்த ராத்திரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி இவங்க பேசுறத எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோயினோட பையன் தேஜஸ் கேட்டுறான். தேஜஸுக்கு தான் அம்மா அன்னைக்கு கோவத்துல தான் சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்போ அம்மா உண்மையாலே சொல்லியிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரியும் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. இதுல இருந்து தேஜஸ் வீட்டுல ரொம்ப கோவத்தோட தான் எல்லார் கூடயும் நடந்துக்கிறான். அதே வேளையில இங்க மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து தான் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவின் படி அந்த மாத்திரையும் வாங்குறாரு. இப்ப தேஜஸ் அந்த டெஸ்ட் மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பா நம்ம அம்மா அங்க மாட்டிப்பாங்க, அவங்க யாருன்னு ஊர் உலகத்துக்கெல்லாம் ஆதாரத்தோட தெரிஞ்சிடும், அதனால நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நேரா வந்து தான் காதலிக்கிட்டையும் அந்த டெஸ்ட் நடக்கக்கூடாது, எங்க அம்மா அந்த டெஸ்ட்டை எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல இதுக்கு அந்த காதலியும் பயங்கர கோவப்படுறாங்க. அன்னைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்ற, இன்னைக்கு மாட்டேன்னு சொல்ற, அதை வச்சு தானே நம்மளுக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சது, இப்போ எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து என்னத்தை நான் சொல்றது, இப்படி மாத்தி மாத்தி பேசினா நம்ம எப்படி ஒன்னா வாழ முடியும்ன்ற மாதிரியும் பல கேள்விகள் கேட்கறாங்க. இப்ப தேஜஸுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே அவங்களோட பொண்ணு இந்த சிஸ் இருக்காங்கல்ல, அவங்க நேரா அந்த கமிட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் தான் அம்மா யாருன்ற உண்மையை சொல்லி அவங்க அம்மாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, ஆனா அவங்க கூட பேசுறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் நானே விருப்பப்பட்டா வந்து பேசுறேன்னு சொல்லியும் அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு நாள் தேஜஸ் தான் அம்மா கிட்டயும் வந்து ராத்திரி நம்ம காலையில ஒரு கோயிலுக்கு போறோம், விடிகால எல்லாம் கிளம்பிடலாம்,
வேண்டாம், வீட்டுக்கு தெரியாம நம்ம அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்படி இவங்க பிளான் பண்ணபடி விடிகாலெல்லாம் இவங்க கிளம்பி அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தா அங்க குடும்பமே ரெடி ஆகி நிக்குதுங்க. ஆமாங்க, அம்மாவை கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டத தங்கச்சி கேட்டுறா போல. அவங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வந்துடுறா. இதுல மாமனார் மாமியார் வேற வந்துடுறாங்க. இப்ப இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இவங்களும் குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு வந்து இறங்க அங்க ஒரு ரோப் கார் மூலியமா தான் மலை மேல கூட்டு போவாங்க. அப்படி நம்ம தேஜஸ் தான் அம்மாவான பல்லவியை கூட்டிட்டு வேக வேகமா ஃபர்ஸ்ட்ல வர ஒரு ரோப் காரே ஏறி முன்னாடி போயிடுறாரு. என்னப்பா கோயில் இங்க இருக்கு, அதை தாண்டி எங்கேயோ கூட்டிட்டு போற, எங்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒரு குகைக்குள்ளேயும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த சாமியார் கிட்ட நிறைய பேர் வந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. அதாவது நிறைய பேரோட பேரண்ட் அவங்க பசங்களை கூட்டு வராங்க போல. எதுக்குன்னா, என்னோட பையனுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரியும் அந்த சாமியார் கிட்ட கேக்குறாங்க. அந்த சாமியாரும் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அப்படியே தலையில இந்த தொடப்பத்தெல்லாம் அடிச்சு ஏதோ ஒண்ணு பண்றாருங்க. அதுக்கப்புறம் பசங்களை கூட்டு போறாங்க. அப்படி அதெல்லாம் பண்ணா தான் அம்மாவுக்கு ஏற்பட்ட இந்த மாற்றம் மாறிடும் அப்படின்னு நம்பிதான் நம்ம தேஜஸ் அங்க கூட்டிட்டு போறாரு. இத பாக்குற ஹீரோயின் பல்லவிக்கும் பயங்கர கோவம் வருது. என்னடா என்ன இங்க கூட்டு வந்து அவமானப்படுத்துறியான்ற மாதிரி அங்க தான் பையனை போட்டு பயங்கரமா கத்துறாங்க. நானா உன்னை அவமானப்படுத்துறேன், நீதாமா இந்த குடும்பத்தையே அவமானப்படுத்துற, இப்படி இருந்தா என் கல்யாணமே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீயும் கஞ்சன் ஆன்ட்டியும் பேசுறத எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேமா. திருமணத்துக்கு முன்னாடியே கஞ்சன் ஆன்ட்டியோட உனக்கு ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. என் இதயமே சுக்குநூறா உடஞ்சிருச்சுமா, நீ எதனா பண்ணு, ஆனா என் கல்யாணம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லியும் அவன் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த கோயில் போய் முடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு கோட்டை மாதிரி இருக்குங்க. அந்த கோட்டையிலையும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்க இந்த கஞ்சன், அவங்களோட கணவர் மனோகர், இந்த பாபு, அவங்க மனைவி பாம்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்பதான் இந்த பாமுக்கு உண்மையாலேயே இந்த பல்லவி பெண்களை தான் விரும்புறவளா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால பல்லவியோட ஃப்ரெண்டான இந்த கஞ்சன் கிட்ட அதை கேட்க வராங்க. ஆனா கஞ்சன் சொல்ல வரத்துக்குள்ள அங்க குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கூப்பிட, அதே வேளையில இங்க மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தெரியாம பிபி டேப்லெட் போடுறதுக்கு பதிலா அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்த டேப்லெட்டை போட்டுறாருங்க. அதுல அவர் உடல்ல சில மாற்றங்கள், அதுல கையும் களவுமா வேற மாட்டிக்கிறாரு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி, பொண்ணுங்க நீங்கெல்லாம் ஒரு குரூப்பா ரோப் கார்ல போங்க, ஆண்கள்லாம் என் கூட வாங்கன்னு சொல்லியும் அங்க ஆண்களோட சேர்ந்து அவர் கீழே இறங்குறாரு. இப்போ இந்த ஒரு ரோப் கார்ல நம்ம ஹீரோயின் பல்லவி, அவங்க ஃப்ரெண்டு கஞ்சன், அதுக்கப்புறம் இந்த பாம் இருக்காங்கல்ல, அதாவது அந்த அமெரிக்கா பொண்ணோட அம்மா, அவங்க 3 பேர் மட்டும் போறாங்க. அப்பதான் பாம் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கேள்விய ரொம்ப ஓப்பனாவே பல்லவி கிட்ட கேக்குறாங்க. உங்களுக்கு உண்மையாலேயே பெண்களை தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்க பல்லவியாலையும் பதில் சொல்ல முடியல. இப்ப எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் பாக்குறேன், ஏன் இப்படி கேக்குறீங்கன்ற மாதிரி கேட்க, இல்ல நான் நார்மலா தான் கேக்குறேன், அது எப்படி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியும், அதை நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேச, இதையெல்லாம் பல்லவியோடைய அந்த தோழியான கஞ்சனும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பல்லவி, நீங்க சீக்கிரமா வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறது நல்லது, அப்பதான் உங்களுடைய ஜெண்டரே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதையும் அந்த கஞ்சன் கேட்டுட்டு என்ன டெஸ்ட்னு கேட்கும் போதோ அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டை பத்தியும் அவங்க சொன்ன உடனே கஞ்சனுக்கு கோவம் வருது. இவ என்ன குற்றவாளியா, இவளை கூட்டு போயிட்டு என்ன அப்படி கேவலமான டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புறதும் ஒரு பொண்ணு விரும்புறதும் அவளுடைய விருப்பம், அது தனிப்பட்ட விருப்பம். அதே தான் ஒரு பையனுக்கும். அதை வச்சு இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு கணிக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா அப்படின்னு பல்லவிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கஞ்சன் பேசுறாங்க. மேற்கொண்டு அந்த பாம்பை போட்டு கழுவி ஊத்துறாங்க. ஏ பாம்பு, நீ எவ்வளவு சொல்றியே, உன் கணவர் அந்த பாபு எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்கிட்டயே அந்த பாபு தப்பு தப்பா பேசியிருக்கான், என்ன பயங்கரமா சைட் அடிச்சிருக்கான். உன் கணவரையே உன் கைக்குள்ள வச்சுக்க முடியல, நீ அடுத்தவங்களோட லைஃப்ல நுழையிற, உனக்கு வெக்கமா இல்ல? யோசிச்சு பாரு பாமு, உன் கணவருக்கு நீ ஒரு அடியாள் மாதிரியும் பிஏ மாதிரியும் தான் கூட இருக்க, அவர் சொல்றதுக்கெல்லாம் ஜாலரா தான் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கணவர் பத்தியான எல்லா உண்மையிலையும் புட்டு புட்டு வைக்க, இதை கேட்கிற பாமுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பதான் அவங்கள பத்தி அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. உண்மையிலே நம்ம கணவரோட நம்ம சந்தோஷமா தான் இருக்கோமா, நம்ம கணவர் அந்த பாப் நமக்கு உண்மையா தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது. இப்ப அந்த ரோப் கார்ல இருந்து இவங்க கீழே இறங்கும் போதோ அங்க இந்த மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க அந்த மாத்திரை எடுத்ததுனால பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல்லையும் சேர்றாரு. அப்பதான் தான் மனைவி கிட்ட, உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானே இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும் தானே, நீ இன்னும் என்ன விரும்புறதானே அப்படின்ற மாதிரியும் கேட்க, அப்பதான் ஹீரோயின் மனசுல இருக்கிற உண்மையை சொல்றாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாண வாழ்க்கைய வாழ்றேன். ஆமா, அன்னைக்கு நான் அந்த வீடியோல சொன்னது உண்மைதான், நான் உங்களுக்கு ஒரு சிறந்த மனைவியா இருக்கலாம், என் மனசளவுல உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களோட எந்த விதத்திலயும் ஒன்னா இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதில்லை அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல,
இதை கேட்ட அந்த கணவர் மனோகரும் உடைஞ்சு போறாரு. அந்த ராத்திரி அவர் தனியா தாங்க படுத்து தூங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த போலியான பாசத்தெல்லாம் என்கிட்ட வெளிப்படுத்தாதுன்ற மாதிரியும் தான் மனைவி கிட்ட அவர் சொல்ல, இதுல பல்லவியும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. இப்ப பல்லவி கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு கஞ்சனுடைய ரூமுக்கு வந்தா அங்க கஞ்சனுக்கு முடியெல்லாம் கொட்டி போய் இருக்குங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி புற்றுநோய் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அதையுமே இப்ப பல்லவி கண்கூடா பார்க்க அப்பதான் தான் தோழி கஞ்சனோட நிலைமைய பார்த்தும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்ப பல்லவி எப்படின்னா தான் பையனோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அவங்க முழுசா சம்மதிச்சு இப்ப தான் பையனோடையும் அவங்க கிளம்பி போறாங்க. போற வழியில அவங்க பொண்ணு அந்த சிஸ் வந்து தடுத்து கூட, இது என்னோட முடிவு, நான் போய் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இப்ப அந்த டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கும் வந்து உட்கார, அப்படி அவங்க உடம்புல நிறைய ஒயரெல்லாம் ஃபிட் பண்ணி இப்ப அந்த மிஷினை வச்சு இப்ப ஹீரோயின் பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அமெரிக்காக்காரங்களும் முயற்சி பண்றாங்க. நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க சிங்கிள் வேர்ட்ல பதில் சொல்லணும், அது கரெக்டான பதிலா இல்லையான்றதை இந்த மிஷின் காட்டி கொடுத்துரும்னு சொல்லி உங்க பேர் என்னன்னு கேட்க, முதல்ல இவங்க பல்லவின்னு சொல்ல, உங்களுக்கு எங்களை பிடிக்குமான்ற மாதிரியும் அந்த பாப் கேக்குறாரு. பல்லவி இல்லைன்னு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதுனா தவறான காரியத்தை பண்ணிருக்கீங்களான்ற மாதிரியும் இப்ப பாப் கேட்க, இவங்களும் இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு உங்க கணவரோட ஒன்னா இருக்கிறது பிடிச்சிருக்கான்ற மாதிரியும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இத கேள்வி கேட்டதும் பக்கத்துல இருக்கிற தேஜஸும் டென்ஷன் ஆகுறாரு. என்ன அங்கிள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரியும் அங்க கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினும் அங்க ஓப்பனா இல்லன்னு சொல்றாங்க. உங்க புருஷனை தவிர்த்து நீங்க வேற யாருன்னா பாத்திருக்கீங்களான்ற மாதிரியும் கேள்வி கேட்கிறாரு. இவங்களும் இல்லன்னு சொல்ல இப்பதான் ஓப்பனா அவரு நீங்க ஒரு லெஸ்பியனா அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. ஹீரோயின் அங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. இப்போ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரியும் இப்ப அந்த பாப் கிட்ட ஹீரோயின் கேட்க, அந்த பாபுக்கு அதுக்கான அர்த்தம் பெருசா தெரியலைங்க. அவர் ரொம்ப தப்பான நோக்கத்துல தான் அந்த பதில சொல்றாரு. அதாவது ஒரு பொண்ணு வேற ஒரு பொண்ணோட ஒன்னா இருந்தா அதுக்கு தான் இந்த பேருன்னு சொல்லுவாங்க. சோ அப்படி நீங்க அதுவான்னு கேட்க, இப்போ ஹீரோயினும் நான் அப்படி எந்த பொண்ணோடையும் ஒன்னா இருந்ததில்லை அப்படின்ற மாதிரியோ அங்க சொல்ல, இப்ப அந்த பதிலும் அங்க கரெக்ட் அப்படின்ற மாதிரி மிஷின் காட்டுது. சோ அப்படி அந்த டெஸ்ட்லயும் ஹீரோயின் பாஸ் ஆகுறாங்க. ஆனா பாபால அதை நம்ப முடியல. தொடர்ந்து இன்னும் மோசமான கேள்வியை அவர் கேட்க வர, ஆனா அதுக்குள்ள பாபோட மனைவி பாம் அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. யோ புருஷா, முதல்ல நீ ஒழுக்கமானவனா? உன்னை அந்த மிஷின்ல விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உன்னை பத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க, நீ எனக்கும் முதல்ல உண்மையா இருக்கியான்னு அந்த மிஷின்ல உட்காந்து பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பாபுமே திணறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட அவங்க பையன் தேஜஸும் கிளம்பி வர, அப்பதான் அம்மா அனுபவிச்ச இந்த வலியை பத்திலாம் தேஜஸ் புரிஞ்சுக்கிறான். அம்மாவை இந்த சம்பந்திகளே இப்படி கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்னா இந்த சொசைட்டி எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்கோன்ற மாதிரியும் அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். எப்படி பையன் புரிஞ்சுக்கிறானோ அதே மாதிரி இங்க மனோகரும் புரிஞ்சுக்கிறாரு. இது வரைக்கும் நீ எனக்கு ஒரு நல்ல மனைவியா தான் இருந்திருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்ப இந்த மனோகர் தேஜஸ் ரெண்டு பேருமே நம்ம சிஸ் கிட்ட வந்தோம் இதை பத்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சிஸ்ஸும் அவங்களுக்கு புரிய வைக்க, அடுத்த நாள் காலையில தேஜஸ் தான் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நேரா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட வந்தோம். நீங்க எவ்வளவு கேவலமா எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அவர் கேன்சல் பண்ணிட்டு வர, அதே மாதிரி மனோகருக்கும் தான் மனைவியை பத்தி ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க. அவங்க இப்ப அந்த டெஸ்ட் போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் தான். அதையுமே அவர் அசோசியேஷன்லயும் சொல்றாரு. ஆனா இதோட ரிசல்ட் என்னன்னு அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிறதும் ஒரு பையனை பிடிக்கிறதும், ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு ஆணை பிடிக்கிறதும் ஒரு பெண்ணை பிடிக்கிறதுமே அவனோட உரிமை, அவனோட பர்சனல். அதை பத்தி எப்பவுமே பொதுவெளியில டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அதை கிண்டல் கேலியும் பண்ணக்கூடாது. நீங்க என் மனைவியை எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, அவ ஒரு இரும்பு பெண், அதை எதையுமே அவ தாங்க முடியும், கூட சேர்ந்து அதை நாங்களும் தாங்கிப்போம், இதுக்கப்புறம் என் மனைவியை கஷ்டப்படுத்தாமையும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டோம். அவர் அங்கிருந்து கிளம்பி தான் வீட்டுக்கு வராரு. அப்படி அந்த ரிப்போர்ட்டையும் போட்டு கொளுத்துறாரு. இப்ப அந்த குடும்பமே நம்ம ஹீரோயினையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட இருக்கிற இப்ப அந்த கஞ்சன் இருக்காங்கல்ல அவங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கிற திருவிழால நடனமாடலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ண, அப்படி அவங்க பாரம்பரிய நடனத்தையும் ஆடிக்கிட்டு இருக்க, அப்படி அந்த இடத்துக்கு இப்போ நம்ம தேஜஸோடைய காதலி தான் அப்பா அம்மாவை பிரிஞ்சு இவங்களோடைய வந்துடுறாங்க. ஆமாங்க, இப்ப தேஜஸா அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்ற மாதிரியும் அவங்க காதலை வெளிப்படுத்த, அட்லாஸ்ட் இவங்க எல்லாருமே அங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அந்த கஞ்சனோட சேர்ந்து நடனம் மாறுற மாதிரியும் இந்த படத்துடைய கதை முடியுதுங்க. ஸோ ஒரு வித்தியாசமான படம் தமிழ் டப்பிங்கோட பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.